2018 மூலாம் கல்வி அமுக்கத்தின் அழகு சொல்லி கேட்டு இந்த அமுக்கத்தின் அழகை நாம் எடுக்கிறோன்னு சொன்னா நமக்கு ஆகலேசி பரிமாணத்திலிருந்து வாரது. பரிமாணம் நமக்கு தெரியும், விசை mlt - 2 விசையுங்கள் பரப்பு தான் அமுக்கம். அப்ப அமுக்கம் P சமன் விசையுங்கள் பரப்பு. அப்ப mlt - 2ஓட நம்ம எல்லா இடத்துலையும் தான் பெறுவோம். mlt - 2ல இருந்து L வர்க்கத்தை பிரித்தோம்டா ml - 1 t - 2 இதை மனசில் பார்த்துடலாம். அப்ப MOக்கு கிலோகிராம், L - 1க்கு மீட்டர் -1, t - 2க்கு செகண்ட் -2. அப்ப நம்ம ஒருவரும் எஃப் சமனுமே போட்டு பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கஷ்டப்பட மாட்டோம். டைரக்டா விசையில இருந்து வந்து அமுக்கத்தை பார்ப்போம். அந்த அமுக்கத்துக்கு பரிமாணத்தை நரகெடுப்போம். அதான் லேசி. கிலோகிராம், மீட்டர் -1, செகண்ட் -2. ஆகவே நமக்கு மூணாவது விடை இலகுவான ஒரு விடை. சரியா? அப்ப இது முதலாவது லட்சம் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டியாங்க. இது சிம்பிள் கேள்வி பிள்ளையார். கிலோகிராம், மீட்டர் -1, செகண்ட் -2 இதை வழங்கி எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாம் கேள்வி. XYZ ஆகியன வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட 3 பௌதிக கணியங்களை வகை குறிக்கின்றன. இவை வடிவம் P சமன் AX ஆக BY சக CZ ஆக உள்ள வேறொரு பௌதிக கணியம் P ஐ ஆக்குமாறு இணைக்கப்படலாம். பின்வரும் கோவைகளில் எது ஏனையவற்றிலிருந்து வேறுபட்ட பரிமாணங்களை கொண்டுள்ளது? நான் ஏற்கனவே தெரிவிக்கும் பிள்ளையால் P சமன் AX சக BY சக CZ. இதுல இந்த சமன்பாடு பரிமாணப்படி திருத்தமானதுன்னு சொன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஏனைய உறுப்புக்கு சமன். இந்த உறுப்பு, இந்த உறுப்பு, இந்த உறுப்பு, இந்த உறுப்பு, இந்த 4 உறுப்புக்கும் பரிமாணங்கள் சமனாக வரும். சரி, அப்படி இதுல கேட்டியாங்க சொன்னா பின்வருவனவற்றுள் எது வேறு ஒன்றிலிருந்து வேறுபாட்டை சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாவது AX, இரண்டாவது AX - CZ, மூணாவது AX CZ அதன் கீழ் BY, நாலாவது BY வர்க்கத்தின் கீழ் P, அஞ்சாவது BY தர CZ. இதுல பாருங்க பிள்ளையால், இதுல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் சமன். ஆகவே நமக்கு ஏதாவது ரெண்டு நாம சமனாக்கினோம்னா அதுல இருந்து அதோட ஒத்து வாரதும் அதுல இருந்து வித்தியாசமா வாரதையும் வழங்கலாம். இப்ப 5 விடைகளை தந்து இதுல வித்தியாசமானது எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா நமக்கு ஏதாவது 4 உண்டாയിരിக்கும். அப்ப ஏதாவது 4 உண்டா வாரத்தை பார்க்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்டுக்கு ஏதாவது 2 உண்டாகும். ஆகவே ஃபர்ஸ்டா பார்க்குற 2ல 1 வித்தியாசமா வருதுன்னு சொன்னா மூணாவது பார்க்க கூட நமக்கு டவுட் கிளியர் ஆயிடும். இதுல ஏவாயிர பரிமாணத்தையும் இதுல பரிமாணத்தையும் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளையால் AX மூலாம் வலுவுல தான் AX CZ இருக்கு. ஆகவே இதுல பரிமாணமும் இந்த சமன்பாட்டு பரிமாணமும் ஒன்று. மூணாவது பார்த்தோம்னா AX ஐயும் CZ ஐயும் பெருகினா வலு 2க்கு வரும். அதை வலு 1 அதை பிரிச்ச மனுஷன்னா இது மூணும் ஒரே பரிமாணத்துக்கு வரும். நாலாவது வந்த மனுஷன்னா BY வர்க்க மனுஷன்னா வலு 2க்கு வருது. அதை வலு 1 இது எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு வலு என்று சொல்றேன். சரி, அப்படி இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. ஆகவே ஒரு உறுப்புற வர்க்கத்தை அதே பரிமாணம் உள்ள உறுப்பால பிரிக்க கூட ஃபர்ஸ்ட் 4க்கும் ஒரே பரிமாணம் வருது. ஆனா 5வது பார்த்தோம்னா 5வது வர்க்கத்துல வருது. ஆகவே முதல் 4ம் இந்த பரிமாணத்துல வலு 1ல வருது. 5வது மட்டும்தான் பரிமாணத்துல 2ல வருது. ஆகவே வித்தியாசமானது 5வது விட. சரி, அப்ப நமக்கு விளங்கணும் இதுல ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியே அவற்ற பரிமாணங்கள் சமனாக இருக்க போகுது. அவ்வளவுதான். சரி, அப்படியா? பன்னெண்டாம்
12ஆம் கேள்வி. ABCDE ஆகியன ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பொருளின் மீது தாக்குகின்ற சம பருமனுள்ள 5 ஒரு தள விசைகளாகும். பின்வரும் வெளிப்பாடங்களில் எது இவ்விசைகளின் விளைவுகளின் திசையை மிக சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறார். ஆகவே நான் படத்திற்கு இல்லையா y x o இதுல இப்படி வாரார் A, இப்படி வாரார் D, இப்படி வாரார் E, எல்லாம் சமபருமனுள்ள விசைகள். இப்படி வாரார் B, இப்படி வாரார் C. சரியா? இப்ப இதுல நம்ம கேட்டது விளைவு புள்ளியால், அப்ப விளைவு கேட்டதுனால சமபருமனுடைய விசைகள்ங்கிறதால இந்த விசையும் இந்த விசையும் கேன்சல் ஆயிடும். ஏ பருமன்ல சமன் திசையில இது. இப்ப விளைவுல பார்க்க முடியுதுன்னா பிள்ளையால் டியும் ஈயும் ஒரே திசையில இயக்கி பி செங்குத்தாக செங்குத்தாக இந்த திசையில இயக்கி. ஆகவே நமக்கு இப்படி ஒரு விசையும் கிட்டத்தட்ட இப்படி ஒரு விசையும் மேல போகுது. ஆகவே விளைவு நிச்சயமாக அரைவாசிக்கு கீழே வரப்போகுது. ஆகவே விளைவு இந்த திசையில நிச்சயமாக கீழே வரப்போகுது. என்னன்னு இது 2 மடங்குங்கிறதுனால. ஆகவே நமக்கு வலப்பக்கம் கீழ் நோக்கி வரக்கூடிய ஒரே ஒரு விட ஆரம்பிச்சு பிள்ளையால் 4வது விட மட்டும். 4வது விட மட்டும். ஆகவே சிம்பிளா செய்யலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் சிம்பிளா தட்டுற முறை செல்லிக்கு போறேன். ஆகவே இதுவும் கேன்சல் ஆயிரும். பருமன்ல சமன் திசையில இருக்கிறதுனால இது 2 சேர்ந்து 2 மடங்கு ஆயிரும். பி 1 மடங்கு. இது பி, இது பி, இது சி சக டி. அவ இது 2 விளைவு நிச்சயமாக கீழுக்கு வரப்போகுது. சரியா பிள்ளையா? கீழுக்கு வரப்போகுது. ஆகவே அதுதான் கேள்வி 4வது ஆன்சர். மூணாங்கல்ல பிள்ளையார் கேள்வி. ஓர் ஒப்பமான கிடைக்கீற்று மீது அதன் விளிம்பிலே நிலையாக இருக்கும் 2 தர 10⁻6 கிலோகிராம் திணிவுள்ள ஓர் எறும்பு 0.2 செகண்டில் வாயினால் ஊதி அகற்றப்படுகின்றது. ஊதும் திசை அம்புக்குறிகளினால் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையானது. எறும்பு ஊதப்படும் திசையில் ஒரு கிடைவகம் 0.5 ms-1 உடன் வீசப்படுகின்றது எனின் ஊதப்படுவதன் மூலம் எறும்பு மீது உயர்த்தப்படும் விசையை கட்டியாங்க. அப்ப நமக்கு விசை சமன் F சமன் உந்த மாற்று வீதம் பிள்ளையால். அப்ப டெல்டா எம் வி டி. அப்ப எறும்புக்கு இறுதி வேகம் இருக்கி ஆரம்ப வேகம் இல்லை. அப்ப மனசால பார்க்கலாம். 2 நான் செஞ்சு காட்டுறேன். 2 தர 10⁻6 கிலோகிராம் தர வேகம் அந்த இறுதி வேகம் மட்டும்தான். இன்னைக்கு ஆரம்ப வேகம் இல்லை. அது 0.5 ms-1 0.5. அதன் கீழ் எடுத்த நேரம் 0.2. அப்ப பாருங்க பிள்ளையால் இந்த தசமும் வெட்டுப்படும். 5×2 இந்த 2 வெட்டுப்பட்டா 5 தர 10⁻6 நியூட்டன். அப்ப 5 தர 10⁻6 நியூட்டன் மூலாவது ஆன்சர். அப்ப இந்த கீழே செய்யக்கொள்ளையே மனசால செய்யலாம் பிள்ளையால். தேவைப்படார்கள் இதை மட்டும் எழுதலாம். சரியா பிள்ளையால்? அந்த மனசால செய்யறதுனா வெட்டு பதம் இதான் தந்தி அங்க பெரிய சுருக்கள் தெரியல. அப்ப சிம்பிளா செஞ்சீங்க பிள்ளையால். உந்த மாற்று வீதம் அதான் விசை. சரியா பிள்ளையால்? இப்படி கேள்விகள் இருக்கும்போது நிறைய கேள்விகள் வந்துடி. பிள்ளையார். ஓர் உறைந்த குளத்தின் கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள திணிவு சிமோலம்மை உடைய ஒரு சிறிய பொருளுக்கு கிடைத்திசை வழியே ஒரு தொடக்க கதி V0 கிடைக்குமாறு ஒரு உதைப்பு கொடுக்கப்படுகின்றது. பொருளின் மேற்பரப்பு மீது ஒரு கிடை நேர்கோட்டில் சுழற்சி இல்லாமல் செல்கிறது. பொருளுக்கும் மேற்பரப்புக்கும் இடையில் உள்ள இயக்கப்பாட்டு உராவுக்கணும் மியூயனின் வழித்தடை புறக்கணிக்கப்படும் எனின் பொருள் ஓய்வுக்கு வருவதற்கு முன்னர் செல்லும் தூரம் கட்டியாங்க. இது இலகுவான கேள்வி பிள்ளையார்.
அப்ப ஆரம்பத்துல கொடுத்த இயக்க சக்தி வந்து உராய்வுல விரயமாக இருக்கும். அப்ப ஆரம்பத்துல நான் வி நோட்ங்கிற சக்தியை வழங்குறேன். அப்ப ஆரம்பத்துல வி நோட்ங்கிற சக்தியை நான் வழங்கினேன்னு சொன்னா, இவருக்கு வி நோட்ங்கிற சக்தியை வழங்கினேன்னு சொன்னா, இங்க தடை உராய்வு விசை எஃப், தடை உராய்வு விசை எஃப், இவர் எஸ் என்கிற தூரம் பயணம் செய்யப்படுறார். அப்ப உராய்வுல விரயமான சக்தி எஃப் தடை எஸ். ஆரம்பத்தில் இவருக்கு வழங்கப்பட்ட சக்தி ஹாஃப் எம் பி நோட் வர்க்கம். அப்ப ஹாஃப் எம் பி நோட் வர்க்கம்ங்கிற இயக்கப்பாட்டு சக்தி உராய்வுல விரயமாகி முடியாது. அப்ப உராய்வுல விரயமான சக்தி விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் எஃப் தர எஸ். எஃப்க்கு பதிலாக நான் என்ன போடணும்னு சொன்னா, எஃப் சமன் மியூ ஆர், எஃப் சமன் மியூ ஆர், ஆர் சமன் எம்ஜி. அப்ப எஃப் சமன் மியூ எம்ஜி. அப்ப மியூ எம்ஜி தர எஸ் சமன் half m v naught வர்க்கம். அப்ப m வெட்டுப்பாட்டு ஜங்ஷன் அப்படியார் s சமன் v naught வர்க்கத்தின் கீழ் 2 mu g. பிராக்டிஸ் செய்கிறார்கள், நேரடியாக இதை எழுதிடுவாங்க. நமக்கு இந்த எழுத வேண்டி வந்தா இந்த சமன்பாடு மட்டும் நம்ம எழுதணும். இந்த சமன்பாடு எழுதினா அடுத்த விடு. நமக்கு எஃப் தெரியும் மியூ எம்ஜி அண்டு எஸ் தான் கேள்வி. ஆரம்ப இயக்க சக்தி half m v naught வர்க்கம். அப்ப v naught வர்க்கத்தின் 2 mu g சொன்னா அது நமக்கு மூலாவது ஆன்சர் எடுக்கலாம். இது அப்படியே ஒரு இலகுவான ஒரு கேள்வி, அழகா கேட்டிருக்காங்க. நாம என்னத்தை பாவிக்கமோ அதை எழுதிக்க பிள்ளையார் விளைங்க எடுத்துக்கொள்வோம். ரெண்டாயிரத்தி 12 கேள்வி. இந்த கேள்வியில் அப்படியால் சரியா? சி பாருங்கள், 10 இலேசான சர்வசம கோள்களை பயன்படுத்தி ஒவ்வொன்றும் சிமோலம் திணிவை கொண்டுள்ள 11 சர்வசம கோளங்களை இணைப்பதன் மூலம், அப்ப 10 கோள் 11 கோளங்களை இணைப்பதன் மூலம் உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு தள கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. கட்டமைப்பின் புவிப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. அப்ப இந்த கேள்வியில கட்டமைப்புல புவிப்பு மையம் இதுதான பிள்ளையார். நாம இந்த நிலைக்குத்தாகவும் கிடையாது இருக்கிறத விட்டோம்னு சொன்னா 2 4 8 3 9 புள்ளிகளை இந்த புள்ளியை முட்டோம்னா ஏனைய 9 புள்ளிகள் 2 4 6 8 9 புள்ளிகளின் புவிப்பு மையம் ஓவில் இருக்கும் 9m. இது 2 புவிப்பு மையம் அது இணைக்கிற கோட்டில் இருக்கும் 2m. அப்ப இவ்விடத்துல 2m இவ்விடத்துல 9m. நான் உங்களுக்கு சொல்லிக்க முடியாது புவிப்பு மையம் பார்க்க போல விகிதம் மாறும். உதாரணமாக இவ்விடத்துல 4m இவ்விடத்துல m இருக்கும் சொன்னா இது மொத்தம் 10 மீட்டர் சொன்னா 10 மீட்டர் சொன்னா விகிதம் அந்த அப்படியோட மாறி உடையும். இவ்விடத்துல 4 கொண்டு இந்த தூரம் 4 இந்த தூரம் 1 ஆയിരിக்கும். அப்ப இது இந்த விகிதம் இந்த தூரம் திணிவிர இந்த விகிதம் இங்க வருவார், திணிவிர இந்த விகிதம் இங்க வருவார். அப்பதான் திருப்பம் எடுக்க போற 4 சரம் 1 சமன் 4 சரம் 1 சரம் 4 சொல்லி வரும் விளையாட. அப்ப நீளமும் திணிவும் நேர்மாறு சம உடையும். ஆகவே இங்க 9m இங்க 2m சொன்னா விளைவில் வந்து பெரிய பக்கம் சின்ன துணிவு பக்கம் பெரிய தூரம் வரும். அப்ப இந்த பக்கம் 9 இந்த பக்கம் 2 வருவார். ஆகவே சிறந்த புள்ளி
சி ஆயிருப்பார் பிள்ளையா 9m இவ்விடத்துல 2m ஆகவே 9 இங்க வருவார் 2 இங்க வருவார் விடை சி அப்ப விடை சி என்கிறதுனால சி எத்தனாவது விடையில நாலாவது விடையில சி நாலாவது விடையில சரி அப்படியா ஆகவே இது நமக்கு இது ஒரே ஒரு கன்செப்ட் மட்டும் தான் இந்த கன்செப்ட் தெரிஞ்சிருந்தா படம் ஒன்றும் கேட்கல நீங்க படத்திலேயே சும்மா பார்த்துடனே விளங்கும் இவ்விடத்துல 9m இவ்விடத்துல 2m ஆகவே விடை சி திணிவு எங்கால கூட இருக்கோ அந்த திசையில புயிர்ப்பு மையம் நகரும் அப்ப எங்கால திணிவு சிறிவு அதிகமா இருக்கோ அந்த திசைக்கு புயிர்ப்பு மையம் நகரும் சரியா இல்லையா ஓகே ரெண்டாயிரத்தி 19 2018 16 சரி அப்படியா 2 கிலோகிராம் துணிவுள்ள ஒரு குற்றி ஒரு கிடை மேற்பரப்பு வழியே தள்ளப்படுகிறது நேரம் டியுடன் குற்றியின் இடப்பெயர்ச்சி எக்ஸின் மாறல் உருவில் காட்டப்பட்டுள்ளது 0.2க்கும் 2 4க்கும் 4 5க்கும் டி ஆகிய நேர ஆயுடைகளில் ஒவ்வொன்றின் போதும் குற்றி மீது அதன் இயக்க திசையில் தாக்கும் விளைவுள் விசை எஃபின் பெருமானங்கள் மாறாமல் இருக்கின்றன பின்வருவற்றில் எது ஒவ்வொரு நேர ஆயுடைகளும் எஃபின் பருமனை சரியாக காட்டுவதும் சொல்லி கேட்டிருக்காங்க இதுல 0 முதல் 2 செகண்ட்லையும் 4 3 டீல முதல் 2 செகண்ட்லையும் கடைசி 1 செகண்ட்லையும் நான் பருமனை வரையலாம் பிள்ளையார் நிஜத்தை படத்துல பாத்துக்கலாம் 2 4 அப்ப இது 5 சரியா பிள்ளையா இப்ப இது ஒரு நேர்கோடு இதுவும் ஒரு நேர்கோடு சரியா பிள்ளையா அப்ப இங்க என்ன நடக்க போறதுன்னா எக்ஸ் அப்ப இங்க மாறாவகம் இங்கேயும் மாறாவகம்ங்கிறதுனால முதல் 2 செகண்ட்லையும் 4 5வது செகண்ட்லையும் மாறாவகம் ஆறுமுடுகள் என்ன பிள்ளையால் 0 அப்ப முதலாவது 2வது 3வது எஃப் அப்ப முதலாவது செகண்ட் ஃபர்ஸ்டுக்கும் லாஸ்டுக்கும் முதல் 2 செகண்டும் கடைசி 1 செகண்ட்லையும் ஆறுமுடுகள் 0ங்கிறதுனால விசை 0 இதுல மாற்றம் இல்லை ஆகவே நாம ஆறுமுடுகளை கண்டு ஆறுமுடுகளை திணிவால பெருக்கணும் விசை இருந்தாங்க பிள்ளையா ஆறுமுடுகளை திணிவால பெருக்கினா விசை வரும் ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன்னா பிள்ளையார் இந்த பாதையின் ஆறுமுடுகளை காணணும் இந்த பாதையின் ஆறுமுடுகளை காணணும் பிள்ளையார் இவ்விடத்துல வேகம் என்னன்னு பார்ப்போம் இவ்விடத்துல வேகம் என்னங்கிறது இந்த கோட்டுல வேகம் தான் அப்ப இவர் 1 அப்ப 1/2 0.5 ms -1 அப்ப ஆரம்பமாகுது இவ்விடத்துல வேகம் 0.5 ms -1 இவ்விடத்துல வேகம் என்னன்னு சரியா 1 செகண்டால வேகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு பிள்ளையால் நமக்கு 1.8 1 போயிடுச்சுடா ஏன்னா 2க்கு ஒரு பொட்டி கீழே இருக்கு அப்ப நாம அதை 1.8 சொல்லி எடுக்கலாம் அப்ப 1.8 1 போயிடுச்சுன்னா 0.8 இவ்விடத்துல 0.8 ms -1 அடுத்தது அடுத்த 1 செகண்ட்ல வேகம் சொல்லி பார்த்தோம்னு பிள்ளையார் நமக்கு 3க்கு சரியா 3 அடியா வருது அப்ப 3 2க்கு கீழே ஒரு பொட்டிங்கிறதால 1.2 அப்ப 1.2 1 பாருங்க பிள்ளையார் நான் இவ்விடத்தை பார்க்க இதை பார்க்க இவ்விடத்துல இது 0 இது 1 இது 1.8 இது 3 அப்ப 1.8 1 போயிடுச்சுன்னா 0.8 அதன் கீழ் 1 செகண்ட் அப்ப 0.8 ms -1 x மீட்டர்ல இருக்கு சரி அப்ப ஆக மேல 5 இவ்விடத்து 5 இவ்விடத்து 5 சரி அப்ப 5 இவ்விடத்துல 3 அப்ப 3ல 1.8 போயிடுச்சுன்னா பிள்ளையால் 1.2 அப்ப இவ்வளவு 1.2 1 1.2 ms -1
இப்ப இதை பார்த்தோம்னா 5ல இருந்து 3 போச்சுட்டா ஒரு செகண்டுக்கு இவ்விடத்துல 2 ms மைனஸ் 1 இதுல ஒவ்வொரு செகண்டுக்கும் கீறிக்கேன் ஆரம்பத்துல t சமன் 2 t சமன் 3 t சமன் 4 t சமன் 5 இவ்வளவுக்கு கீறிக்கேன் இதுல அதாவது 2 துவங்கி 4வது வரைக்கும் கீறிக்கேன் சரியா இப்ப நமக்கு அதாவது இது 4வது செகண்ட்ல 4வது செகண்ட் முடிவுல இது 2வது செகண்ட் ஸ்டார்ட்ல 2வது செகண்ட் முடிவுல 4வது செகண்ட் முடிவுல இவ்வளவு கீறிக்கேன் இப்ப இதுல ஆரம்பத்துல இது மாறாம இருக்கு இது மாறாம இருக்கு 2வது செகண்ட் முடிவுல தசம் 5 ms மைனஸ் 1 4வது செகண்ட் ஆரம்பத்துல அல்லது 3வது செகண்ட் இறுதியில 2 ms மைனஸ் 1 இதுல ஆர்முடுகள் எங்க பிள்ளையால் மாறாம இருக்கு ஆர்முடுகள் மாறுதா இல்லையா இதுல இந்த கழிச்சோம்னா தசம் 3 ms மைனஸ் 2 வரும் இதுல இந்த கழிச்சோம்னா தசம் 4 ms மைனஸ் 2 வரும் இதுல இந்த கழிச்சோம்னா தசம் 8 ms மைனஸ் 2 வரும் அல்லது இதுல இருந்து இதை கழிச்சோம்னா 1.5 ms இதுல இருந்து கழிச்சோம்னா 1.5 ms மைனஸ் 2 வரும் ஆகவே இதுல எதுவுமே மாறாம அதெல்லாம் மாறக்கூடியதுங்கிறதுனால இந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் கொடுத்தியாங்க அந்த படத்துல வர சீக்கிரனால ஆகவே நமக்கு இந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் சரி எல்லாம் மாறக்கூடியதுங்கிறதுனால இந்த கேள்விக்கு அப்படியே ஓல் ஆன்சர் கொடுத்திருக்காங்க இல்லாத கட்டத்துல நமக்கு இதுல எல்லாம் நிலையான பெருமானம் வந்தா நமக்கு ஆறுமுடுகள் கணிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா எல்லாம் ஒரு மாறா ஆறுமுடுகள் எரிக்க முடிச்சுனா நமக்கு அந்த ஆறுமுடுகளை கண்டுட்ட முடிச்சுனா அதாவது அந்த ஆறுமுடுகள் ஒரு ms மைனஸ் 2 சொன்னா ஒன்று திணிவால கரிக்கணும் முடிச்சுன்னா 1 கிலோகிராம் திணிவுங்கிறதுனால 2 நியூட்டன் வந்துருக்கும் சரியா அப்படியா அப்ப அதான் இதுல இருக்கிற விஷயம் அப்ப இது நமக்கு கணிக்க இயலாங்கிறதுனால ஓல் கொடுத்திருக்காங்க சரி அப்படியா ஆகவே 16ஆம் கேள்விக்கு ஒரு ஆன்சர் இதை கணிச்சு பாருங்க பிள்ளையா பாருங்க பிள்ளையால் 5L நீளமும் 5M திணியும் உள்ள ஒரு சீரான பாரமான நேர்பலகை 2L இடைத்தூரத்தில் உள்ள இரு தாங்கிகளின் மீது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. எம் திணிவுள்ள தீந்தை பூசும் ஒருவர் தனது தீந்தை வாளியையும் காவிக்கொண்டு முழு பலகை நீளத்திலும் நடக்க வேண்டியுள்ளது. பலகை புரளாதவாறு அவர் காவிக்கொண்டு செல்லத்தக்க தீந்தை வாளியின் உயர்ந்த பட்ச திருநிலம் சொல்லிக்கிட்டாங்க. இது ஒரு இலகுவான கேள்வி புள்ளியால் பை மிஸ்டேக் விட்டாலே தவிர இந்த கேள்வியில பிள்ளைகளுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு இலகுவான கேள்வி. அப்ப இந்த நீளம் L, அப்ப இந்த நீளம் L, இங்கால 2L, இது 2L, இங்கால 2L. சரியா பிள்ளை? இதுல பலகட மொத்த திணிவு 5M. அப்ப பலகட மொத்த திணிவு 5M. அது சரியா எவ்வளவு தாக்கும் பண்ணா 5L நடுவுல தான். சரியா பிள்ளை? 5L நடுவுல தான் இருக்கும். ஆகவே இவ்வளவு தாக்கும் 5M. இப்ப ஒரு ஆள் பாதுகாப்பாக நடக்கணும்னு சொன்னா இஞ்சல அந்த தீந்தை பூசுறதுல மேக்சிமம் உயர்ந்தபட்ச திணிவை கேட்டியார். உயர்ந்தபட்ச திணிவு என்ன பிள்ளையால் திணிவு தர தூரம் அதிகரிக்க அதிகரிக்க திருப்பம் அதிகரிக்கும். ஆகவே நான் மேக்சிமம் திருப்பம் உருவாகிறதுக்கு கேள்வி செய்யணும். இப்ப இவ்விடத்துல இப்ப இந்த புள்ளி பற்றி இவர் இந்த தொங்கல்ல வந்தாருண்டா இந்த புள்ளி பற்றி சுழல துவங்கும். ஆகவே இதுக்கு நீளம் குறைய, அப்ப அதால திருப்பம் குறைய வரும். ஆனா இவ்விடத்தை வாரான்னு சொன்னா இதுல திருப்பம் கூட வரும். ஆகவே இவ்விடத்திலேயே பாதுகாப்பாக நிக்கலாம்டா இவ்விடத்துல பாதுகாப்பாக நிக்கலாம். இவ்விடத்துல பாதுகாப்பாக நிக்கிறதுக்காக இவ்விடத்துல பாதுகாப்பாக நிக்கலாம் நமக்கு சொல்றது கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னா இதுல நமக்கு 2 கேஸ் இருக்கு. இப்ப இதுல இந்த நீளம் L, இந்த நீளம் L, இது சின்ன நீளம், இது சின்ன நீளம். இவ்விடத்தை பாதுகாப்பாக நிக்கிறவர் இவ்விடத்துல பாதுகாப்பாக நிற்பார். இப்ப மேக்சிமம் துணிவை காவிக்கொண்டு இந்த எல்லில பாதுகாப்பாக நிற்கிறவர் இஞ்சால எல்லில பாதுகாப்பாக நிற்பார். அதுக்கு அங்கால போகலாமான்னு கேட்டா செல்லையிலாம். விளைஞ்சா பிள்ளையார்
ஏன்னு நெஞ்சல போக போக திருப்பம் அதிகரிக்கும். ஆனா இவடத்தை பாதுகாப்பாக நிற்கிறவர் நிச்சயமாக இவடத்தை பாதுகாப்பாக நிற்பார். ஆகவே நாம வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு சொல்ற உச்சகட்டத்துக்கு நாம திருப்பம் எடுக்க போல இவ்விடத்திலேயே அவர் பாதுகாப்பாக நிற்பார்னு சொன்னா நிச்சயமாக இவ்விடத்தை பாதுகாப்பாக நிற்பார். 2016 சாயல வந்து 13 சரி. அப்ப இவ்விடத்தை பாதுகாப்பாக நிற்பார்னு சொன்னா நிச்சயமாக இவ்விடத்தை பாதுகாப்பாக நிற்பார். ஆகவே நான் இவ்விடத்துல அதை பாவிக்கணும். மனுஷன் திணிவு எம்மா, மனுஷன் திணிவு எம். அப்ப வாடின திணிவு கேட்டிக்காங்க. ஆகவே இவ்விடத்தை தாக்க போறது ஜி ஜிஎல் அங்க எந்த எம் பிளஸ் எம் டேஸ் ஜி. நான் இப்ப காண வேண்டியது எம் டேஸ். ஆகவே இந்த நீளம் 2L என்றதுனால இந்த நீளம் L/2. ஏன் 5L அரவாசி L/2. அப்ப நான் இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்த நான் புள்ளி பி என்று சொல்றேன். ஆகவே பி பற்றி திருப்பம் எடுத்த மனுஷன்னா நமக்கு சிம்பிளா ஆன்சர் வரப்படாது. என்ன ஆன்சர் வரப்படாது பி பற்றி திருப்பம் எடுத்த மனுஷன்னா L/2 தர 5mg எல்லாம் விட்டுப்பட போறதுதான் உங்களுக்கு விளங்குறதுக்காக எழுதுறேன். ஒரு உண்மையான ஒரு ஆள் L/2 LOGO போட மாட்டார். நான் விட்டுப்படுறது நானே L/2 தர 5mg சமன் 2L தர m பிளஸ் m டேஸ் ஜி. இதுல சும்மா மனசாலையை பார்த்துடலாம் பிள்ளையால் பாருங்க. எல்லும் எல்லும் வெட்டுப்பாட்டு பெய்த்துடும், ஜியும் ஜியும் வெட்டுப்பாட்டு பெய்த்தண்டா 5m/4 சமன் m பிளஸ் m டேஸ். அப்ப 5m/4 இருந்து m போயிச்சுன்னா m/4. அப்ப m டேஸ் சமன் m/4. அப்ப m/4 அஞ்சாவது ஆன்சர். ஒரு இலகுவான கேள்வி சரி அப்படியா. அப்ப கொஞ்சம் விளங்க வேண்டிய ஒரே ஒரு இடம் அப்படியார். நான் இந்த வாழை இவ்விடத்தை இருக்கணுமா இவ்விடத்தை இருக்கணுமாங்கிறது. அப்ப ஆக டேஞ்சர் இவ்விடத்தை இருக்கிறா இவ்விடத்தை இருக்கிறார், நாக டேஞ்சர் இவ்விடத்தை இருக்கிறதா. அப்ப இதுல வச்சு உச்சகட்ட எம்டேஸ் எடுத்துச்சுன்னா அது இந்தியால வந்தாலும் பாதுகாப்பாக நிற்கும். ஆகவே அந்த கன்செப்ட்ல ஆன்சர் எழுதிங்க. இதை விளங்கி எடுத்து விடுவோம் இல்லையா. ரெண்டாயிரத்தி 18 29வது கேள்வி. அப்ப அதுல படத்தை எடுத்துருவோம் இல்லையா. பாருங்க, இதுல 2 வேல்யூ வச்சுக்காங்க. இந்த வேல்யூ எப்படி மேலே திறந்துள்ள ஏக்கமா ABC எனும் 3 தொட்டிகள் ஆரம்பத்தில் உருவில் காட்டப்பட்டுள்ள நிரப்பப்பட்டீங்க. அப்ப இவ்விடத்துல நிரப்பப்படல. இப்ப இந்த மட்டத்துக்கு கீழே நீதி சரியா. இப்ப இவை நிலையியல் நிலைமைகள் பிரயோகிக்கத்தக்கவாறு மிக குறைந்த கதியில் வெளிவழி ஒன்றிற்கு நீரை வழங்குகின்றன. V1 V2 எனும் இரு வால்வுகள் வால்வுக்கு மேலே உள்ள அமுக்கம் வால்வுக்கு கீழே உள்ள அமுக்கத்தில் கூடியதாக இருக்கும் போது நீரை கீழ் நோக்கி மாத்திரம் பாய இடமளிக்கின்றன. உருவில் காட்டப்பட்டுள்ள தொடக்க நிலைமைகளுடன் தொகுதி செயற்படுத்தப்படும் போது பின்வரும் கூற்றுக்களில் எது தொகுதியில் பின்னர் நடைபெறும் செயற்பாட்டை மிக சிறந்த விதத்தில் வகை குறிக்கும் தெரிவிக்கிறாங்க. இவருக்கு ஒரு வால்வு ஒன்று வச்சால் இப்படி இருக்கு. இந்த வால்வு உங்களுக்கு நான் ஒரு படத்துல சிரிக்காட்டு இந்த வால்வு இதான் குழாய் என்று சொன்னா பிள்ளையார் இந்த வால்வு வந்து இப்படி இருக்கு. அப்ப இந்த வால்வு இப்படி என்ன செய்ய பிள்ளையார்
கீழ்கீக்கிற அமுக்கத்தோட மேலுகீக்கிற அமுக்கம் கூடும் போது இந்த வால்வு கீழ் நோக்கி திறக்கும் திரவம் அப்படியே போக அனுமதிக்கும். அவர் இப்படி திறந்துடுவார். அப்ப திரவம் கீழ் நோக்கி போகும். கீழ்கீக்கிற அமுக்கம் அதிகரிக்கும் போது அமுக்கம் அமுக்கம் குறைறதுக்கு விசை தாக்கும். அப்ப பாய் மேல் நோக்கி பார்க்கும், பாய தோங்கும். அண்ணன் பேர் லொக் ஆயிடுவார். நம்மள கிணத்துல போற அந்த ஃபுட்வேல் சொல்லும். அப்ப தண்ணியை அவர் என்ன செய்வார், அங்க மாறி வரும். தண்ணியை மேலுக்கு இழுப்பார், ஆனா கீழுக்கு அனுப்ப மாட்டார். இங்க மாறி தண்ணி கீழுக்கு வரும், ஆனா மேலுக்கு போக மாட்டான். ஆகவே ஏபிசி என்கிற நிலைமைகள்ல இது V1 இது V2. சரி, அப்படியா பாருங்க. ஆரம்பத்துல என்ன நடக்குன்னு சொன்னா, ஆரம்பத்துல நாம இந்த மட்டத்தை ஒப்பிட்டோம்னு சொன்னா இங்க அமுக்கம் கூட இங்க அமுக்கம் குறையும். அப்ப இவ்வளவு இருக்கிற அமுக்கத்தை விட இதால வார அப்படியே வார இந்த அமுக்கம் கூடு. ஆகவே இந்த வேல்வ் இல்லாட்டி தண்ணி அப்படி இதால மேலுக்கு வர பாயும். அதே போல இதால வந்து அப்படியே மேலுக்கு வர பாயும். ஆகவே இவ்வளவு நம்ம யூக்குழாய் தத்துவப்படி நமக்கு இதுக்கும் ஒரே மட்டத்தில் இருக்கும். இந்த வேல்வ் இல்லாட்டி இந்த வேல்வ் இல்லாட்டி யூக்குழாய் தத்துவப்படி இது மூணுமே ஒரே மட்டத்தில் அணிக்கும். இந்த ரெண்டு வேல்வ் இல்லாட்டி இதுல வேற அமுகத்துல இது பேரம் பண்றதுக்கு காரணம் இந்த வேல்வுகள் தான். ஆகவே ஆரம்பத்துல என்ன செய்ய சி அப்படியே இறங்கி இதால வடிஞ்சிருவார். அப்ப சி அப்படியே இறங்கி இதால வடிஞ்சு இந்த கட்டத்தை அடைஞ்ச உடனே ரெண்டுலையும் அமுக்கம் சமப்படுத்தப்படும். இந்த சீலைங்கிற மட்டம் இதுக்கு கீழே வந்த உடனே இந்த மேலுக்கிற வேல்வில அமுக்கம் கூடும், கீழ்கிற இந்த வேல்வில மேலுக்கு அமுக்கம் கூடும், கீழுக்கு அமுக்கம் குறையும். இதனால வேல்வு திறக்கும். சீல நீர் பாஞ்சி கிரிக்கக்கூடிய ஒரு கட்டத்துல இதுல இந்த தண்ணி கீழுக்கு இறங்கும் பீல. அதே போல பீல மட்டம் சீல மட்டத்துக்கு கீழானதுக்கு பிறகுதான் ஏயில பீர மட்டம் ஏயின் மட்டத்துக்கு கீழானதுக்கு பிறகுதான் ஏயில திரவம் பாய அனுமதிக்கப்படும் வேல்வுகளின் காரணமாக. இந்த வேல்வுல தொழிற்பாடு தான் கேட்டீங்க. ஆகவே சீன் மட்டம் பீன் மட்டத்துக்கு கீழானதுக்கு பிறகுதான் பீல இந்த திரவம் வெளியிறங்கும். பீன் மட்டம் ஏயின் மட்டத்துக்கு கீழானதுக்கு பிறகுதான் ஏயில இந்த திரவம் வெளியிறங்கும். இதான் உண்மையா நடக்க போகுது. ஆகவே விடைய பார்த்த மனுஷன்னா வெளிவலையினூடாக நீர் பாய்வதற்கு சி மாத்திரம் பங்களிப்பு செய்யும் இல்லை. வெளிவலையினூடாக நீர் பாய்வதற்கு தொடக்கத்தில் சி பங்களிப்பு செய்ய தொடங்கும். அதே வேளை அதன் பின்னர் பியும் அதன் பின்னர் பங்களிப்பு செய்யும். அது சரி, இரண்டாவது சரி. மூணாவது, வெளிவலையினூடாக நீர் பாய்வதற்கு தொடக்கத்தில் ஏ பங்களிக்க செய்ய தொடங்கும். அதே வேளை இல்ல அது போல மூன்று தொட்டிகளும் ஒரே நேரத்தில் வெளிவலையினூடாக, அதுவும் போல தொடக்கத்தில் மூன்று தொட்டிகளிலும் வெளிவலையினூடாக நீர் பங்களிப்பு செய்யும். அதே வேளை சீலிருந்து கூடுதலான பங்களிப்பு இல்லை. இந்த நேரம் தான் ஆக முக்கியம். ஆகஸ்டுக்கு சி வரும், மட்டம் குறைஞ்ச உடனே பீல இருந்து தொடங்கும். அது போல பீல மட்டம் குறைஞ்ச உடனே ஏல இருந்து தொடங்கும். ஆகவே சிறந்த ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். சரி, அப்படியா இங்க ஃபுல்லா கேட்டது இந்த வேல்யூல தொழிற்பாடு தான். அப்ப வேல்யூ எப்படி போட்டோம்னா கீழுக்கு இறங்கும். உங்களுக்கு விளங்கி மேலுக்கு இது தள்ள போல விடத்தை பொறுத்து அடைச்சிடும். ஆனா மேலுக்கு இது தள்ள போல இது விரிவடையும். சரியா அப்படியா, அதை விளங்கி எடுத்துக்கொள்ளணும். முப்பத்தி மூணாம் கேள்வி. ஒரே நிலைக்குத்து தளத்தில் உள்ள மாறும் குறுக்குவெட்டு பரப்பளவுகளை கொண்ட ஒரு குழாயினூடாக உறுதியாக அருவிக்கோட்டு பாய்ச்சலில் பாயும் ஒரு பிசுக்கற்று நெருக்க முடியாத பாய்மத்தை கருதுக. குழாயின் நிலைக்குத்து குறுக்குவெட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு அருவிக்கோட்டின் மூன்று அமைவுகள் XYZ ஆகியவற்றினால் வகை குறிக்கப்பட்டுள்ளன. எக்ஸில் குழாயின் குறுக்கோட்டு பரப்பளவு, ஜெட்டில் அப்பெருமானத்தை ஒத்தது. கீழே தரப்பட்டுள்ள XYZ ஆகிய அமைவுகளில் முறையே ஓரலகு கனவளவின் இயக்கப்பாட்டு சக்தி, ஓரலகு கனவளவின் அழுத்தப்பாட்டு சக்தி, பாய்ம அமுக்கங்கள் ஆகியவற்றின் இடையிலான
தொடர்பு பருமன்களை அந்த சமநிலையை கொட்டிக்காங்க. இதை கருதட்டாம். இது எக்ஸ், இது y, இது z. பாருங்க பிள்ளையார், நமக்கு உறுதியாக அருவிக்கோட்டிலையும் உறுதியாக பாய்கிறதுங்கிறதுனால இவ்விடத்துல இருக்கிற குறுக்கோட்டு பரப்பளவும் இவ்விடத்துல இருக்கிற குறுக்கோட்டு பரப்பளவும் சமன். இவ்விடத்துல குறுக்கோட்டு பரப்பளவு சின்னது. ஆகவே a1 b1 சமன் a2 b2 இன் படி பார்த்தோம். தொடர்ச்சி சமன்பாட்டின் படி பார்த்தோம்னா இவ்விடத்தையும் ஒரே குறுக்கோட்டு பரப்பிக்கிறதுனால இவ்விடத்த உயரம் கூட. சரியா? Z உயரம் கூட. Z. அப்ப இவ்விடத்த உயரம் கூட இருந்தாலும் இதை விட இவ்விடத்த உயரம் கூட இருந்தாலும் இது ரெண்டும் ஒரே குறுக்கோட்டு பரப்புங்கிறதுனால இவ்விடத்தை இருக்கிற அதே வேகம் தான் இவ்விடத்தை இருக்கும். ஆனால் இவ்விடத்தை என்ன நடக்கும்? இவ்விடத்தை குறுக்கோட்டு பரப்பு ஒடுக்கம்ங்கிறதுனால இவ்விடத்த வேகம் கூட வரும். ஆகவே K இயக்கப்பாட்டு சக்தி ஏயிலையும் சத்திலையும் சமனாக இருக்கும். ஆனா இது ரெண்டையும் கூட வகையில கூட இருக்கும். ஆகவே கைனடிக் எனர்ஜி ஏயிலையும் கைனடிக் எனர்ஜி ஜட்லையும் கைனடிக் எனர்ஜி எக்ஸிலையும் கைனடிக் எனர்ஜி ஜட்லையும் சமனாக இருக்கும். அதை விட கைனடிக் எனர்ஜி வகையில கூட இருக்கும். நிலைப்பண்பு சக்தியை பார்த்தோம். நிலைப்பண்பு சக்தியை பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு உயரம் சார்பா சொல்றது ஏயை விட ஜெட்ல கூட இருக்கும், ஜெட்டை விட வகையில கூட இருக்கும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆக குறைய எக்ஸில, அதை விட கூட ஜெட்டில, அதை விட கூட வகையில. Z X விட Z வகையில கூட. இப்ப அமுக்கப்பாட்டு சக்தியை பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆக கூட வகையில இருக்கிறதுனால நமக்கு பேர்னியல் தத்துவம் என்ன பிள்ளையார்? பேர்னியல் தத்துவம் அமுக்கப்பாட்டு பொட்டன்ஷியல் அமுக்கப்பாட்டு சக்தி P, அமுக்கப்பாட்டு சக்தி பிளஸ் கைனடிக் எனர்ஜி பிளஸ் அலகு கனவுக்கான கைனடிக் எனர்ஜி, அலகு கனவுக்கான நிலைப்பண்பு சக்தி மாறலி. அப்ப வகையில நிலைப்பண்பு சக்தியும் கூட வகையில இயக்கப்பாட்டு சக்தியும் கூடங்கிறதுனால அமுக்கப்பாட்டு சக்தி ஆக குறை எங்க இருக்கும் பிள்ளையார்? P வகையில இருக்கும். ஆகவே PY ஆக சின்னதாகும். என்ன காரணம் சொன்னா வகையில இயக்கப்பாட்டு சக்தியும் கூட நிலைப்பண்பு சக்தியும் கூடங்கிறதுனால அமுக்கப்பாட்டு சக்தி வகையில குறையும். ஆனால் ஏயிலையும் ஜெட்டிலையும் ஒரே இயக்கப்பாட்டு சக்தி, ஆனால் நிலைப்பண்பு சக்தி அழிப்போம். எக்ஸிலையும் ஜெட்டிலையும் ஒரே இயக்கப்பாட்டு சக்தி இருக்கிறதுனால குறுக்கோட்டு பரப்பளவு சமனங்கிறதுனால எக்ஸிலையும் ஜெட்டிலையும் ஒரே இயக்கப்பாட்டு சக்தி சமனா இருக்கிறதுனால நமக்கு அடுத்ததாக நிலைப்பண்பு சக்தியை பார்க்கணும். நிலைப்பண்பு சக்தி ஜெட்டில கூடங்கிறதுனால அமுக்கப்பாட்டு சக்தி எக்ஸில கூட ஆகி போகுது. ஆகவே அமுக்கப்பாட்டு சக்தி Z, அதோட கூட எக்ஸ். இதான் பிள்ளையால் தொடர்பு. இப்ப கேள்வியில இருக்கிறது பார்ப்போம். கேள்வியில ஏயில சொல்லிக்காங்க ஜெட்டிலையும் எக்ஸிலையும் வகையிலையும் இயக்கப்பாடு கைனடிக் எனர்ஜியை பத்தி கேட்காங்க. அப்ப ஏ பிள்ளை கேள்வியில ஏ பிள்ளை நமக்கு இதான் சரி. அடுத்ததாக பொட்டன்ஷியல் எனர்ஜியை பத்தி கேட்காங்க. PX PZ PY, PX PZ PY. ஆகவே இதான் B சரி. C பார்த்தோம்னா PY PZ PX. ஆகவே சியும் சரி. A மட்டும் பிள்ளை. அப்ப BC ஆன்சர் நாலாவது ஆன்சர். நல்லா வழங்கிடுங்க பிள்ளையார். குறுக்கோட்டு பரப்பளவு சமனுங்கிறதுனால இயக்கப்பாட்டு சக்திகள் சமன், குறுக்கோட்டு பரப்பளவு குறைங்கிறதுனால இயக்கப்பாட்டு சக்தி அதிகம். நிலைப்பண்பு சக்தி உயரம் சார்பற்றவன், இதை விட இதுக்கு கூட, இதை விட இதுக்கு கூட.
அமுக்கப்பாட்டு சக்தியை காய்க்க போல ஏற்கனவே காய்ச்ச ரெண்டையும் காய்ச்சி போல அமுக்கப்பாட்டு சக்தியை காய்க்கணும். அப்ப அமுக்கப்பாடு வயில இயக்க சக்தியும் அதிகம், நிலைப்பண்பு சக்தியும் அதிகம்ங்கிறதுனால வயிறு அமுக்கப்பாட்டு சக்தி குறையும். எக்ஸ்ரேயும் சர்க்கரையும் ஒரே இயக்கப்பட்ட சக்திங்கிறதுனால நிலைப்பண்பு சக்தி கூடினாலுக்கு அமுக்க சக்தி குறையும், நிலைப்பண்பு சக்தி குறைஞ்சாலுக்கு அமுக்கப்பாட்டு சக்தி கூடையும். இவ்வளவு நம்மள இருந்த கேள்வி பழங்க எடுத்துக்கொள்ளும். கேள்வி. ஒரு தட்டின் மையத்தினூடாக செல்லும் தட்டின் தளத்துக்கு செவ்வனாக ஒரு நிலைத்த நிலைக்குத்து அச்சு பற்றி தட்டு உராய்வின்றி சுயாதீனமாக ஒரு குறித்த கோணக்கதியுடன் சுழல்கின்றது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நேரம் t=0 சுழலும் தட்டின் விளிம்பு மீது புறக்கணிக்கத்தக்க கதியில் ஒரு சிலந்தி நிலைக்குத்தாக கீழே இறங்கி ஓய்வுக்கு வருகிறது. நேரம் t-யுடன் தட்டின் மட்டுமட்டான கோண உந்தம் எல்லினதும் கோணக்கதி ஒமேகாவினதும் பருமன்களை சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறது. அப்ப ஆரம்பத்துல தட்டு ஒரு கோணக்கதி ஒமேகாவில் சுழன்றிருக்கீங்க, சரியா பிள்ளையா? தட்டு ஒரு கோணக்கதி ஒமேகாவில் சுழன்றிருக்கீங்க போல புறக்கணிக்கத்தக்க கதியோட ஒரு சிலந்தி அப்படியே வந்து இறங்குறார். அப்ப சிலந்திர ஆரம்ப கோண உந்தம் 0, கோண வேகம் இல்லாதனால. அப்ப சிலந்திர ஆரம்ப கோண வேகமும் 0, கோண உந்தமும் 0ங்கிறதுனால சிலந்திக்கு திணிவு இருக்கிறதுனால மொத்த கோண உந்தம் மாறாமைக்கும். இதன் காரணமாக சடத்துவ திருப்பம் அதிகரிக்கிறதுனால கோண வேகம் வந்து குறைஞ்சிருக்கும். அப்ப கோண ஆரம்பத்துல I0 சொல்றது I0 ஒமேகா நோட் சமன் I ஒமேகா I1 ஒமேகான்னு சொல்லுவோம். இப்ப ஆரம்பத்துல இருந்த சடத்துவ திருப்பத்தை விட இப்ப சடத்துவ திருப்பம் கூட, அதனால கோண வேகம் குறைஞ்சிருக்கும். ஆகவே நான் கோண வேகத்தை கிராஃப்ல காட்டினேன் அப்படியால் கோண வேகம் இப்படி இருந்தது, கோண வேகம் இப்படி குறைஞ்சிருக்கும். சரி அப்படியா? கோண வேகம் குறைஞ்சிருக்கும். கோண வேகம் இப்ப கேட்டது மொத்த கோண உந்தம் இல்லை அப்படியா? மொத்த கோண உந்தம் மாறாம அப்படியே இருக்கு. மொத்த கோண உந்தத்தை பார்த்தோம்னா மொத்த கோண உந்தம் மாறாம அப்படியே இருக்கு. I0 ஒமேகானோட சொல்றது மொத்த கோண உந்தம் மாறாம இருக்கு. ஆனா இப்ப கேட்டது என்னன்னு சொன்னா பிள்ளையா, கேட்டது தட்டின் கோண உந்தம். அப்ப தட்டுக்கு கோணக்கதி குறைஞ்சிக்கிறதுனால சிலந்தி இறங்கின உடனே ஆரம்ப கோண உந்தமும் தட்டின் கோண உந்தமும் சமன். இப்ப தட்டின் கோண உந்தம் குறைவடைஞ்சிருக்கு. இப்ப தட்டின் கோண உந்தம் குறைவடைஞ்சிருக்கு. ஆகவே சரி அப்படி வரும். அப்ப கோண வேகமும் குறைவடைஞ்சிருக்கும், கோண உந்தமும் குறைவடைஞ்சு, தட்டின் கோண உந்தம் குறைவடைஞ்சிருக்கும், மொத்த கோண உந்தம் மாறாமைக்கும். இங்க நிறைய மாணவர்கள் போட்டிப்பாங்க ஆன்சர் அப்படின்னு பிள்ளையால் 4வது ஆன்சரை போட்டிப்பாங்க. என்ன காரணம் சொன்னா அவைய மொத்த கோண உந்தத்தை நினைச்சிருவாங்க. மொத்த கோண உந்தம் மாறாம தான் நிற்கும். ஆனா தட்டின் கோண உந்தம் குறைவடைஞ்சிருக்கும். அது நமக்கு 3வது ஆன்சர்ல இருக்கு. அப்ப இது எல்ன்னு சொல்லாங்க. மொத்த கோண உந்தம் எல். மொத்த கோண உந்தம் தட்டின் கோண உந்தம் மாறாமல் இருக்கிறீங்க. ஆகவே நமக்கு சிறந்த ஆன்சர் 3வது ஆன்சர். 3வது ஆன்சர். நல்லா கவனிச்சவங்க பிள்ளையால் கேட்டது தட்டின் கோண உந்தம். கோண வேகம் குறையும். கோண வேகம் குறைவடைஞ்சிருக்கும். கோண வேகம் குறைவடைஞ்சிருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கோண உந்தம் வந்து மொத்த கோண உந்தம் இல்ல, தட்டின் கோண உந்தம். அப்ப தட்டின் கோண உந்தம் நிச்சயமாக குறைவடைஞ்சிருக்கும். இது ரெண்டுக்கும் மடையில் இருக்கிற கேப் தான் சிலந்தியின் கோண உந்தம். சரியா பிள்ளையா? சிலந்தியின் கோண உந்தம்.
35ஆம் கேள்வி. பாருங்க பிள்ளையார். சர்வசம திணிவுகள் உள்ள ABC எனும் 3 சீரான பொருட்களின் நிலைக்குத்து குறுக்குவெட்டுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. A ஆனது ஆரையுடைய திண்மக்கோளமாகும். C ஆனது ஆரையுடைய மெல்லிய சுவர்களை கொண்ட ஒரு பொற்கோளமாகும். கோளங்கள் அவற்றின் மையங்களூடாக செல்லும் நிலைக்குத்து அச்சுகள் பற்றி சொல்லத்தக்கன. B ஆனது ஆரையுடைய தட்டாக இருக்கும் அதே வேளை அது தட்டின் மையத்தினூடாக செல்லும் தட்டின் தளத்திற்கு செவ்வனாக ஒரு அச்சு பற்றி சொல்லத்தக்கதாகும். எல்லா உருக்களும் ஒரே அளவுடைக்கு வரையப்பட்டுள்ளன. ABC ஆகிய பொருட்களுக்கு சம கோணக்கதிகளை அடைவதற்கு வழங்கப்பட வேண்டிய சுழற்சி இயக்கப்பாட்டு சக்திகள் KA, KB, KC கோவை உண்மையான சொல்லி கட்டியாங்க. அப்ப எல்லாமே ஒரே கோணக்கதி அடையணும் அப்படின்னா ½ ஒமேகா வர்க்கம். அப்ப ½ ஒமேகா வர்க்கம் தானே இயக்கப்பாட்டு சக்தி, சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. ஆகவே இங்க ஆருக்கு எல்லாத்துக்கும் ஒரே கோண வகம் ஆருக்கு சடத்துவ திருப்பம் கூடயோ அவருக்கு சக்தி கூட அளிக்கும். ஆகவே நாம் இங்க ஒப்பிட வேண்டியது சக்தியை. மூலாவது திண்ம கோணம் A, திண்மக்கோளம் B, தட்டு C, பொற்கோளம் B, C. இப்ப இதை பார்த்தோம்னா இதுல ஏஐயும் சியையும் இலகுவாக ஒப்பிடலாம். ஏஐயும் சியையும் இலகுவாக ஒப்பிடலாம். என்ன காரணம் சொன்னா ஏயை விட சிக்கு கூட இதுல திண்மக்கோளத்துல ஃபுல்லா பரவி இருக்கிறது. திண்மக்கோளத்துல ஃபுல்லா பரவி இருக்கிறது. இந்த பொற்கோளத்துல இதன் வழியை மட்டும் பரவி இதன் வழியை மட்டும் பரவிக்கும். அதனால ஏயை விட சிக்கு கூட, நிச்சயமாக ஏயை விட சிக்கு கூட, அதுல மாற்றம் இல்லை. இப்ப பிஐயும் சிஐயும் பார்த்தோம்னா ஏஐயும் பிஐயும் பார்த்தோம்னா நமக்கு இது தட்டு, இது தட்டு எல்லாமே ஒரே திணிவை உடையது, எல்லாமே ஒரே திணிவை உடையது. ஆனா நீளங்களும் ஒரே நீளம் ஆர். இது ஆர் எல்லாமே ஒரே நீளம். இது 2R, அதாவது ஒரு நீளம் ஆர், மற்ற நீளம் இந்த பக்கம் ஆர், 2R. இதுவும் ஆர். இதுல நமக்கு ஏஎம்பிஐ ஒப்பிடுவோம். இப்ப இதுல ஏஎம்பிஐ ஒப்பிட போல நமக்கு வழங்க முடியாது. இது திண்மக்கோளம். இதுல இவ்வளவு நீளத்துக்கு பரவி இருக்க போகுது. நம்ம ஆரம்பத்தை எடுத்த மனுஷனா ஏஐபிஐ மட்டும் தட்டை எடுத்த மனுஷன் நமக்கு இங்க குழப்பம் சீல நிச்சயமாக கூட இருக்கும். சீல என்ன ஆரம்பிச்சது அப்படியா சி இப்படி வளைவாக இருக்கிறதுனால, ஓட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால மொத்த தெளிவும் தூரத்துக்கு வைத்திருக்கு. நாம இதுல அச்சு பற்றி பிள்ளைகள் பார்க்க போறோம். இந்த அச்சு பற்றி பார்க்க போறோம். இந்த அச்சு பற்றி, இந்த அச்சு பற்றி, இந்த அச்சு பற்றி பார்க்க போறோம். ஆகவே இது ஒரு கடும் ஒரு கிரிட்டிக்கலா தீம் பண்ணணும். இப்ப இது ரெண்டையும் ஒப்பிட்ட மனுஷன் நமக்கு இது ரெண்டையும் ஒப்பிட வழங்கும். இதுல இப்படி சீராக பரவி இருக்கிற துணிவு இதுல தொங்கலுக்கு வந்துடும். எல்லாமே தொங்கலுக்கு வந்துடும். இதுல கிட்ட வந்த எல்லாமே இதுல தொங்கலுக்கு வந்துடும். ஆகவே பியை விட சிக்கு கூட ஆகி போகுது. பியை விட சிக்கு கூட ஆகி போகுது. பியை விட சிக்கு கூட ஆகி போகுது. ஏஐ பிஐ ஒப்பிட்ட மனுஷன் அப்படியால் பி ஏயில இப்படி பரவி இருக்க போகுது. இப்படி பரவி இருக்க போகுது. ஆகவே அது இங்க எல்லாம் வரப்போகுது. இதை நாம ஒரு கோலமாக்குறோம்னா இது இப்படி வரும். அப்ப சியில பியில இதுல எல்லாம் வெளியே இருக்க போகுது. பியில இதுல எல்லாம் வெளியே இருக்க போகுது. ஆகவே ஏயை விட பிக்கு கூட சடத்துவ திருப்பம் ஏயை விட பிக்கு கூட இருக்க போகுது. அப்ப ஏயை விட பிக்கு கூட, பியை விட சிக்கு கூட. ஆகவே இயக்கப்பட்ட சக்தி KE ஏக்கு குறையிருக்கும், அதை விட பிக்கு கூட இருக்கும், அதை விட சிக்கு கூட இருக்கும். ABC மூலாவது ஆன்சர். இதுல இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இதுல ஆகக்கூட ஏக்கி பிரச்சனை இல்லை. இதுல ஆகக்கூட சிக்கி சரியா பிள்ளைகள், ஆகக்கூட சிக்கி ஆகக்குறைய ஏக்கி சரியா பிள்ளைகள், ஆகக்குறைய ஏக்கி. அது நமக்கு மூலாவது ஆன்சர் எடுத்துடலாம். மூலாவது ஆன்சர் எடுத்துடலாம்.
சரியா பிள்ளையார்? இதை விளங்கிடுங்க பிள்ளையார். இது உண்மையா நமக்கு இதுல பெருமானம் கணிச்சு செய்ய முடியுதுன்னா தொகையீட்டுல தான் செய்யணும். அது நமக்கு சிலபஸ்ல இல்லை, நமக்கு தொகையீட்டுல செய்யறது. ஆகவே நாம ஒப்பீட்டு அளவீட்டுல இது செய்யறத நம்ம விளங்கிருந்த முடியும். சரி, இதை விட இதுக்கு கூட, ஏ விட பிக்கு கூட, பியை விட சிக்கு கூட. சரியா பிள்ளையார்? நாற்பத்தி ஆறாம் கேள்வி. சீரான வலிமையுள்ள ஒரு கயிற்றை பயன்படுத்தி இரு குழுக்கள் ஒரு இறுக்கமான கிடைச்சமதள மேற்பரப்பு மீது ஒரு கயிறுத்த போட்டியை உருவில் காணப்படுகின்றவாறு ஆரம்பிக்கின்றன. இரு குழுக்களும் சம விசையை பிரயோகிக்கும் அதே வேளை அதன் ஒரு விளைவாக கயிறு மீது உள்ள புள்ளி ஓ இயங்குவதில்லை. இச்சந்தர்ப்பம் பற்றி செய்யப்பட்டுள்ள பின்வரும் கூட்டுகளை கருதலாம். இதுல நடுவுல ஓ, இங்கால பி, இங்கால கியூ. அப்ப இங்கால கியூல இருந்து இழுக்க துவங்குறாங்க, இங்கால கியூல இருந்து இழுக்க துவங்குறாங்க. கவுரிஞ்சல கிழக்கு. சரி, அப்படியா? ஏ ஏ பி சி. சரி, அப்படியா? இதுல மோலா சொல்றாங்க, இரு குழுக்களினதும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கயிறு மீது ஒரே விசையை பிரயோகித்தால் கயிற்றின் வழியை எங்கனும் இழுவையின் பருமன் சமனாகும். அப்ப சொல்லுங்க பிள்ளையார், இவ்விடத்துல ஒரு ஆள் இழுத்து வார விசையும் இவ்விடத்துல இவ்வளவு பெருஞ்சு இழுத்து வார விசையும் சமனாயிக்குமா பிள்ளையார்? இல்ல. இவ்விடத்துல எல்லாரையும் கூட்டுத்தொகை அளிக்கும். அது அந்தந்த கயிற்றுக்கு அந்தந்த ஆள்ல இருக்கும். அப்ப இவ்விடத்துல ஒரு ஆள் இழுத்தது இருக்கும், இவ்விடத்துல 5 பேர் இழுத்தது இருக்கும். சரி, அப்படியா? 5 பேர் இழுத்தது இருக்கும். ஆகவே கயிறுல ஒவ்வொரு 2 பேருக்கு இடையில இழுவை சமனாயிருக்கும். இவைய 2 பேருக்கும் இடையில இருக்கிற 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 இழுவை சமனாயிருக்கும். ஆகவே கயிறு எங்கனும் ஒரே இழுவை எப்ப சமனாய்க்க முடியும்? 2 பேருக்கு இடையில சமனாயிருக்கும். கயிறு முழுவதும் சமனாய்க்கும் தெரிவிக்க வேண்டாம், இல்லை. சரியா பிள்ளையா? அப்ப பார்த்தா இந்த துண்டு சும்மா கிடக்கு. ஆகவே ஒரு ஆளால பிரயோகிக்கப்படுற விஷயம் அதுக்கு முன்னுக்கு தான், இவரால் பிரயோகிக்கப்படுற விஷயம் இதுக்கு முன்னுக்கு. ஆகவே இவரால பிரயோகிக்கப்படுற விசை இதுக்கு பின்னுக்கு வராது. ஏன்னா கவுரை நான் ஊண்டி இழுக்கல என்ன மொத்த விசையும் முன்னுக்கு இருக்கும், பின்னுக்கு இளைய தொய்ய பார்க்கும், அதை பின்னுக்கிறாள் இழுப்பார். ஆகவே நான் எங்களை எல்லாரையும் சேர்ந்து இவ்விடத்துல வரப்போகுது. சரியா பிள்ளையா? ஓகே, இது ஏ. இப்ப பியை பார்ப்போம். கயிறு மீது உள்ள இழுவையின் பருமன் அதன் அறம் இழுவைக்கு மேற்படும் எனின் கயிறு பீக்கும் கீழ்க்கும் இடையே ஒரு புள்ளியில் மாத்திரம் அறம் செல்லிக்காங்க. அப்ப இது ரெண்டுல இந்த பீக்கும் கீழ்க்கும் இடையதான் பிள்ளையால் உச்சகட்ட இழுவை பெறப்படும். ஏன்னு சொன்னா இங்க 5 பேரால பிரயோகிக்கப்படுறது இந்த திசையில டி மேக்சிமம் இருக்கும், இவி 5 பேரால முழுக்கிறது இந்த திசையில டி மேக்சிமம் இருக்கும். ஆகவே இலை ஆரணம் சொன்னா பிக்கும் கியூக்கும் இடையில ஒரு புள்ளியில் ஆறும். சரி, அப்படி சொன்னா உச்சகட்ட விசை வந்து இந்த பிரதேசத்துல உருவாகும். ஆகவே பி சரி. சிய பார்த்தோம் சொன்னா தனிநபர் ஒருவரினால் கயிறு மீது பிரயோகிக்கத்தக்க உயர்ந்தபட்ச விசையின் பருமன் அந்நபரின் பாதத்திற்கும் மேற்பரப்புக்கும் இடையே உள்ள நிலையல் உராய்வு குணத்தை சார்ந்திருக்கும். ஏன்னு சொன்னா அவர் எஃப்எல் வரைக்கும் போவார், எல்லை உராய்வு நிலை வரைக்கும் போவார். அப்ப எஃப்எல் என்ற ஆரம்பிச்சா பிள்ளையார் மியூஎஸ் இன்டு ஆர் தானே பிள்ளையார். ஆகவே உராய்வு குணகம் அதிகரிக்க எஃப்எல் அதிகரிக்கும். ஆகவே அந்த அவரால் பிரயோகிக்கத்தக்க உயர் நிலையில் உராய்வு விசை வரைக்கும் அவர் இழுக்கலாம். அதனால சி பார்ட் சரி. பிசி சரி பிள்ளையால், பிசி சரி. 4வது விட
நாலாவது. அப்ப நமக்கு இந்த வழங்க வேண்டிய விஷயம் என்ன, கயிறுல ரெண்டு இடையில ஒரு விசை மாறாம இருக்கும், கயிறு முழுவதும் ஒரே விசைங்கிறதுக்குள்ள இவர்ல பிக்கும் கியூக்கும் இடையில இதால வர 5 பேர் இம்படத்தை இருக்கும், இதால வர 5 பேர் இம்படத்தை இருக்கும், உச்சகட்ட விசை பிக்கும் கியூக்கும் இடையில இருக்கும், பிக்கும் கியூக்கும் இடையில இருக்கும், இளையாரம் அதுக்கு இடையில ஆறும் ஒரு ஆளால பிரிவுக்கத்தக்க உயர்ந்த பட்ச விசை அவர் நிலைய மேக்சிமம் விசை எல்லை உராய் விசையாக இருக்கும். ஆகவே கரண்ட் தன்மை அதிகரிக்க எல்லை உராய் விசை அதிகரிக்கும். அப்ப நிலையல் உராய்வு குணம் அதிகரிக்க அவர் எல்லை உராய் விசை அதிகரிக்கிறதுனால சி சரி. அப்ப பி சி சரி. நாலாவது நான் பத்தியெல்லாம் கேள்வி. பாருங்க, ஒரே திரவியத்தினால் செய்யப்பட்ட சர்வசம பரிமாணங்கள் உள்ள 3 சீரான மர சதுரமுகிகளையும் 3 சீரான சர்வசம உலோக சதுரமுகிகளையும் பயன்படுத்தி ஏபிசி எனும் 3 பொருட்கள் உருவில் காட்டப்படுள்ளன. ஏபி ஆகியவற்றில் உலோக சதுரமுகிகள் முறையே மர சதுரமுகிகளின் மேலேயும் சியில் சதுரமுகி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மரச்சதுரமுகியில் பதிக்கப்பட்டுள்ளது. ஏபிசி ஆகிய 3 பொருட்களும் இப்போது நீர்த்தொட்டியில் தடாகத்தில் மெதுவாக ஒரு நீர் தடாகத்தில் மெதுவாக தாழ்த்தப்பட்டு அவற்றின் திசை அமைவை மாறாது நிலைக்குத்தாக மிதக்குமாறு செய்யப்படுகின்றன. மரக்குற்றிகள் நீரில் ஆளும் ஆழங்கள் முறையே HABSC. அப்ப கேட்ட கேள்வி என்ன, இந்த மரக்குற்றி நீரில் ஆளும் ஆழங்கள், இப்ப இவர் HA இவர் HB, மரக்குற்றி ஆளும் ஆழம் தான் அமலும் ஆழம், இவர் HC. இதை கேட்டியாங்க நமக்கு பாருங்க, பொருளால் இடம்பெயர்க்கப்படும் நிறை பொருள நிறை சமன் இடம்பெயர்க்கப்பட்ட மேலுதைப்பு. அவர் பொருளின் நிறை சமன் அவர் தாக்கின மேலுதைப்பு, அது சமன் அவரால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை. இதுல மொத்த பொருளும் இந்த உலோக குத்தி இதுக்கு மேலே இருக்கார். ஆகவே மொத்த நிறையும் இதுல மேலுதைப்பாக இருக்கும். மொத்த நிறைக்கு சமனான மேலுதைப்பு இதுல வழங்கப்படும். அது இடம்பெயர்க்கப்பட்ட பாய்க்கு சமனாയിരിக்கும். ஆகவே இங்க என்ன நடக்க போகுதுன்னா பிள்ளையார், இதுல ஆக பெரிய நிறை இங்க அணிக்க போகுது. இங்க என்ன நடக்க போகுதுன்னா பிள்ளையார், இந்த குத்தி கீழுக்கு அமிழ்த்தப்பட்டுச்சுன்னா இந்த பகுதியாலையும் இதாலையும் ஒரு பகுதி மேலுதைப்பு வழங்கப்படும். அப்ப மேலுதைப்பு அதாவது இதனாலையும் ஒரு பகுதி நீர் இடம்பெயர்க்கப்படும். அப்ப மொத்த நிறையில இதுக்கு ஒரு பகுதி கழிக்கப்பட்டா ஏனைய பகுதி தான் இதுக்கு வழங்கப்படும். அப்ப இதை விட இது அமுல்ல ஆழம் குறையும். சீய பார்த்தோம்னா இந்த பகுதி அகற்றப்பட்டு இதுல இரும்பு குத்தி பதிக்கப்பட்டு, ஆகவே மரக்குத்திர நிறை குறைவடைஞ்சிக்கும். மரக்குத்திர நிறை குறைவடைஞ்சதுனால இதெல்லாம் சாத்திர மேலுதைப்பு இதை விட குறையும். ஆகவே ஆகக்கூட மேலுதைப்பு வழங்கப்பட போறது மரக்குத்திக்கு இந்த நிலைமையில. அப்ப இந்த நிலைமையில தான் மரக்குத்தி ஆகக்கூட மேலுதைப்பை பெறும். இங்க மொத்தத்துல இந்த பகுதி போனா மிச்ச பகுதியை தனிஞ்ச பெறும். ஆகவே ஆகக்கூட மேலுதைப்பு HAக்கு கிடைக்கும். ஆகக்கூட HAக்கு கிடைக்கும். ஆகக்கூட இப்ப பிலையும் சீலையும் 6க்கு கூட 6க்கு குறைன்னு சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம்.
பியிலையும் சியிலையும் ஆறுக்கு கூட சொல்லி பார்த்தோம் பிள்ளையால் இதுல ஒரு இடத்தை நீங்க வழங்கணும். பியிலையும் சியிலையும் என்ன வித்தியாசம் சொன்னா பியில இந்த கனவளவுக்குரிய மேலுதைப்பு குறைஞ்சிருக்கு, சியில இந்த கனவளவுக்குரிய மரக்குத்தியின் நிறை குறைஞ்சிருக்கு. பியில இந்த கனவளவுக்குரிய மேலுதைப்பு குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அது அர்த்தம் என்ன சொன்னா பிள்ளையால் இந்த கனவளவால இடம்பெயர்க்கிற நீர் நிறை குறைவடைஞ்சிருக்கு, அதால வர மேலுதைப்பு. ஆகவே இந்த கனவளவால வர நீர் நிறைக்கு பெருமானம் கூடையா, இந்த கனவளவால வார மரக்குத்திக்கு நிறைக்கு பெருமானம் கூடையா? அப்ப இந்த கனவளவால வார நீர், அப்ப இந்த கனவளவால வார நீருக்குத்தான் பெருமானம் கூட. அப்ப அதனால இழக்கப்பட்டது இதை விட இங்க கூட இழப்பு. ஆக இங்க மேலுதைப்பு இழக்கப்பட்டிருக்கு, இங்க மரக்குத்திர நிறை இழக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ரெண்டுலையும் எதால வர பாதிப்பு கூடன்னு பார்த்தோம்னா நீரால வர பாதிப்பு கூட. என்னன்னு சொன்னா மரக்குத்தியை விட நீருக்கு அடர்த்தி கூட, மரக்குத்தியை விட நீருக்கு அடர்த்தி கூடங்கிறதுனால மரக்குத்தியில இந்த கனவளவுக்கு நீர் நிறையால வர பாதிப்பு இதே கனவளவுக்கு மரத்திர நிறையால பாதிப்பை விட அதிகம். அதனால இழப்பு இங்க கூட. ஆகவே HC HB விட கூட இங்க போகுது. HB இறங்கு வரிசையா இறங்கு வரிசையில். ஆகவே 5வது ஆன்சர். நல்லா வழங்கியிருந்த பிள்ளையார். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. குத்தி மேலுக்கு மொத்த நிறையும் இதுல மேலுதைப்பாக இருக்கும். HA அதிகம். HBயில் என்ன நடந்துச்சு பிள்ளையார் இவரை தலங்களாக்க கூட இந்த இரும்பு குத்திர கனவளவு V எடுத்தா வியால ஏற்படுற மேலுதைப்பு குறையும். நிறையில மொத்த நிறையில எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா மொத்த நிறைக்கும் சமனான மேலுதைப்புல ஒரு பகுதியை இவர் களப்படுத்துவார். இங்க என்ன நடக்க போனீங்கன்னா மரக்குத்திர நிறை குறைவடைஞ்சிருக்கு. ஆகவே இந்த கனவளவு நீர் நிறையால வர பாதிப்பு கூடயா, அதே கனவளவு மரக்குத்தியால வர பாதிப்பு கூடயான்னு பார்த்தோம்னா அதே கனவளவு நீரால வர பாதிப்பு தான் அதிகம். ஆகவே இழப்பு இங்க கூட. அதனால ஏக்கு அடுத்ததா சி வரும், அடுத்ததா பி வரும். சரி அப்படியா? 5வது ஆன்சர். இவ்வளவுதான் இலைக்குள்ள விஷயம். இங்க ஒப்பிட தெரிஞ்சிருந்தால் சரி அப்படியா? இந்த விளங்கி எடுத்துக் கொள்ளுங்க.